ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம 1.25 இன்ச் வந்து நெக்கு ரெடி பண்ணிட்டோம். 3 புள்ளியில் தைச்சிட்டோம். ஓகேங்களா? 3 புள்ளி தைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து க்ளோசிங் பண்ணணும். இப்படி க்ளோசிங் பண்ணி இங்கே எவ்வளோ கிளாத் இருக்குதோ அந்த அளவு மட்டும் இந்த அளவு மட்டும் க்ளோசிங் பண்ணி இங்கே பாருங்கள், இப்படி க்ளோசிங் பண்ணி இப்படி தைக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த கிளாத் இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தை மட்டும் இப்படி க்ளோசிங் பண்ணி கரெக்டான எட்ஜில் போடுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஃபெதர் வந்து இந்த நெக் பீஸ் இப்படி ஒட்டி வந்துச்சுனாவே உங்களுக்கு படித்தெல்லாம் அழகாக விழும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக வருதுங்களா? இங்கே பாருங்கள், உள்ளே வந்து அந்த நெக் பீஸ் மாட்டணும், அதை கவனிங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா திக்காக தெரியணும். இங்கே பாருங்கள், தின்னாக தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த கிளாத் இருக்குதா, இதை க்ளோசிங் பண்ணி இப்படி தைக்கணும். ஒரு சிஸ்டர் வந்து நெக் பீஸ் தைக்க வரல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நேற்று. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்க. பாருங்கள், எட்ஜில் வரணும். இங்கே பாருங்கள், கிளாத் உள்ளே மாட்டியிருக்கணும். பாருங்கள், கிளாத்து தள்ளி பார்த்தீங்கன்னா உள்ளே கிளாத் இது நெக் பீஸ் தெரியக்கூடாது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த நெக் பீஸ் தைச்சிருக்கோம் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த நெக் பீஸை அட்டாச் பண்ணதை இங்கே பாருங்கள் இருக்கா? இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி க்ளோசிங் பண்ணி இப்படி ஃபோல்டிங் பண்ணி அழகான ஒரு எட்ஜில் மெதுவாக தைங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க. புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். எதுனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அழகாக பொறுமையாக தைங்க. ஃபஸ்ட் கிளாஸாக தைக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கிளாத் இருக்குங்களா, இந்த கிளாத் இருக்குங்களா, இங்கே பாருங்கள், இதை க்ளோசிங் பண்ணி தைக்கிறோம். ஓகேங்களா? நெக் பீஸை வந்து நல்லா லூஸ் கொடுங்க, பாடி வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்படி தைக்கிறேன்றத கவனித்து பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், கிளாத் வச்சுட்டுனா அங்கே பாருங்கள், அப்படியே அதை பிடிச்சி இதை பாருங்கள், அதை பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கணும். உள்ள கிளாத் மாட்டணும். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. பாருங்கள், இந்த கிளாத் வந்து பிடிச்சி இப்படி க்ளோசிங் பண்ணி தைக்கணும். பாருங்கள், இந்த கிளாத் இருக்குது இல்லைங்களா? அங்கே பாருங்கள், இப்படி க்ளோசிங் பண்ணுங்கள். புரியுதுங்களா? புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், கரெக்டாக இது க்ளோசிங் பண்ணிங்கன்னா வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப பட்டையெல்லாம் வந்து மடிக்காதீங்க. நெக்கு எம்மிங் பண்ண வராது. கரெக்டாக அந்த 3 புள்ளினா 3 புள்ளியிலே தைங்க. ஓகேங்களா? அந்த 3 புள்ளி